நான் என்ன பேசுவேன்றது நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல அது எந்த விதத்தில சரிங்க. அதாவது அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க நேத்து கேட்டாங்க. நடக்க போறது அசெம்பிளி எலக்ஷன். அப்ப இந்த இது மாநில அரசியல பத்தி தானே பேசணும்னாங்க. நான் கேட்டேன், இந்த மாநில அரசியல இம்பாக்ட் பண்ணது என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டாமா? நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு பார்க்க வேண்டாமா? இப்ப இந்த இதுல வந்து இல்ல அது அப்படியே சார் அப்படி பேசுறவங்களே, புதுச்சேரி அரசு அவர் பேசவே இல்லையே ஆமா, புதுச்சேரியில. ஆமா. அதனால விஜய்ட்ட வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. சும்மா டிஎம்கே வந்து எதிர்த்து பேசி அப்ப நான் இன்னொன்னு கேட்டேன். முக்கியமான கேள்வி. நீங்க வந்து தூய ஆட்சின்னு சொல்லி தூய கட்சின்னு சொல்லி சொல்றீங்க. என்னுடைய கேள்வி எல்லாம் தூய என்னன்னா சக்தி. ஆமா தூய இது தீய சக்தி. சக்தி ஆமா. அது அது தீய சக்தி, இது தூய சக்தின்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து நீங்க மீட்டிங் போட்டபோது, ஒரு நீங்க குடுத்த கணக்குப்படி, இத்தன இத்தன லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி குடுத்த கணக்குப்படி, எல்லா செலவும் அவங்களுக்கு ஒரு ரூ. 100 சாப்பாட்டுக்கு குடுத்திருந்தா கூட ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கும் குடுத்தாங்க, முதல்ல நடந்தபோது. அடுத்து வந்து மைக் செட்டு, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அந்த நிலத்த வந்து வாடகைக்கு வாங்குனதுக்கு பணம், நிலத்த கிளீன் பண்றது, இது எல்லாத்துக்கும் பணம் செலவழியுது. ஒரு ரூ. 7,00,00,000 செலவழிஞ்சிருக்கும் மினிமம். நான் இன்னைக்கு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இல்ல. அன்னைக்கு டீட்டெயில்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் சொன்னேன் நான். திருச்சியில வந்து மாலை முரசு ஒரு மீட்டிங் நடத்தினபோது. நான் சொன்னேன், "நீங்க வந்து இந்த லஞ்ச ஊழல ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, இந்த ரூ. 7,00,00,000 உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அத நீங்க சொல்லணும். சொன்னா தான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை பிறக்கும்." அது நேத்து இந்த கேள்வி கேட்டதுக்கு, அது அவர் சம்பளம் வந்து ரூ. 300,00,00,000 வாங்குனாரு. சொல்லட்டும். என்னுடைய சம்பளம் 7,00,00,000லிருந்து 300,00,00,000லிருந்து ரூ. 7,00,00,000 குடுத்தேன்னு சொல்லட்டும். சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். வி வில் பி அவர்தான் ஹேப்பி. உச்சத்தை விட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்றாரா? சொல்றாரு. ஆனா கையில காசு இருக்குல்ல. அப்ப கையில காசு வந்து அவர் கையில காசு இருக்குன்னு இவரு சொல்றாரு. ஏங்க அவர் கையில இருந்து காச புடிச்சு செலவழிச்சாருன்னு. அப்படி இருந்தா சொல்லட்டும். வில் பி ஹேப்பி. அப்படி சொன்னாருன்னா, பார்த்து எம்ஜிஆர் மாரி இவரும் தன் கையில இருந்து காசு போட்டு செலவழிக்கிறாரு. அப்படி சொல்லி நாங்க நெனச்சுட்டு போறோம். முதல்ல நான் 300 கோடி சம்பளம் வாங்குறேன்னு அவரு சொல்லுவாரா? 500 கோடி விட்டு வந்தேன்னு சொன்னாராம் நேத்து மீட்டிங்ல. அப்ப இத கேட்டதுக்கு வந்து அவங்கட்ட பதில் இல்ல. இது வந்து உண்மை என்னன்னா, தீய கட்சி அது என்னது தீய தீய சக்தி, சக்தி, அ தூய தூய சக்தின்னாரு. சக்தி. அது தீய சக்தியோ இல்லையோ, இது மாய சக்தி.